ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இன்று புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர்களை கிழித்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் 191வது சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு மாலை எழுச்சி பிரச்சார பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக, பாமக உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த கொடிகளும் அதே போன்று பேனர்களும் வரவேற்று வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தூண்டுதலின் பேரிலே சில விஷமிகளுடைய கைகூலிகள் இந்த பேனர்களை இரவு நேரத்திலே கிழித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தியூர் அருகே அதானி கைகாட்டி பிரிவு, அதே போன்று காட்டூர் மேடு, கருவல் வாடிப்பகுதூர், அதே போன்று கீழ்வாணி, ஆப்பக்கூடல் உள்ளிட்ட காட்டூர் மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே ஏராளமான பேனர்கள் சாலையிலே போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் விவசாய நிலங்கள் ஓரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேனர்களை சில விஷமிகளுடைய கைகூலிகள் திமுகவுடைய தூண்டுதலின் பேரிலே இந்த பேனர்களை கத்தியை கொண்டு கிழித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆளும் கட்சி பேனர்கள் வைக்கப்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் விபத்துக்கள் ஏற்பட்டாலும் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய காவல்துறை, பேனர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு முன்னிறுத்தி பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 191 சட்டமன்ற தொகுதிகளிலே பல கோடி மக்களை, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி மேற்கொண்டு வருகிற இந்த எழுச்சி பயணத்துடைய எழுச்சியை பார்த்து ஆளுகிற திமுக அரசு எப்படியாவது விஷமத்தனமான வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்கிற நிலையில இன்றைக்கு சாலை ஓரங்களிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேனர்களை கத்தியை கொண்டு இரவு நேரத்திலே முழுமையாக கிழிக்கப்பட்டிருக்கிறது. சாலையிலே வைக்கப்பட்டிருந்த அனைத்து பேனர்களும் சாலை ஓரமாக போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த அந்த பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கத்தியை கொண்டு மிகப்பெரிய அளவிலே அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது போன்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய, இது போன்ற அநாகரிகமான அரசியல் நாகரிகம் இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள் மீது அதாவது இரும்புக்கரம் கொண்டு காவல்துறை அடக்கி இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரையும் கைது செய்யவோ யார் என்று அடையாளம் காணாமல் இருப்பதுதான் காவல்துறையே இதன் பின்னால் இருந்து இயக்குகிறதோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்திலே 2.5 கோடி தொண்டர்களை கொண்டு வழிநடத்தக்கூடிய மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில மாபெரும் எழுச்சி பிரச்சார அந்த பயணத்திலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இதை விஷமத்தனமான வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று சில குள்ளநெறிகளுடைய ஏற்பாட்டின் கீழே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய தூண்டுதலின் பேரில்தான் சில கைகூலிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த எழுச்சி கூட்டமோ மாநாடோ தெருமுனை கூட்டங்களோ அமைதியான அறநெறியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில பேர் நடத்தக்கூடிய மாநாடுகள், போராட்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் அச்சுறுத்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதும், அதே போன்று சில பேர் நடத்தக்கூடிய மாநாட்டுகளுக்கு சென்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக திமுகவுடைய மாநாட்டுகளுக்கோ பொதுக்கூட்டங்களுக்கோ சென்றால் அங்கே பாதுகாப்பில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது. விருகம்பாக்கத்திலே ஒரு பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தியது உட்பட சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே திமுக நிர்வாகிகளே பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கு கூட பாதுகாப்பு அளிக்கிற பெண் காவலருக்கு கூட பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டூர் மேடு என்கிற பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பேனர்களையும் மிக பெரிய ஆயுதங்களை கொண்டு முழுமையாக கிழித்து அதை கீழே போட்டிருக்கிறார்கள். இது பெரிய ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மக்களுக்காக இன்று தமிழகம் முழுவதும் தீய சக்தி திமுகவை அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சி பயணத்தை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். இதை எப்படியாவது மக்கள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணத்தை தூண்ட வேண்டும் என்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோடு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான
இந்த செயலை இந்த சமூக விரோதிகள் செய்திருக்கிறார்கள். இதை யார் செய்திருந்தாலும் காவல்துறை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏராளமான பேனர்களை மிக பெரிய கத்தியை கொண்டு முழுமையாக கிழித்திருக்கிறார்கள், கிழித்து கீழே போட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் யார் என்பதை அடையாளம் காண வேண்டும். தீய சக்தி திமுகவுடைய தூண்டுதலின் பேர் தான் இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.